அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன். ஆடி மாத ராசி பலனுங்கிறதுங்க ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் ஆடி மாதம். இந்த குரோதி வருடம் ஆடி மாதத்தில் தங்களுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு சில சுக பலன்கள் நமக்கு இந்த நவக்கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் சொன்னோம்னா 8ஆவதாக வரக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். ரொம்ப வேகமாக இருப்பீங்க, எதுலேயுமே ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா நீங்கள் 20 வயதாக இருந்தாலும் சரி, 70 வயதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்போவுமே அதாவது அன்புக்கு நீங்கள் கட்டுப்பட்டவங்களாக இருந்தாலும் பூர்வீக சொத்தில் கடலளவு இருந்தாலும் அதை நம்பி வாழக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறது. இல்லைங்க, குறிப்பாக இடம் மாற்றங்கள் பண்ணுவீங்க, இடம் மாறி இருப்பீங்க, பூர்வீகத்தில் இருக்க மாட்டீங்க. உங்கள் சொந்த முயற்சியில் உங்களுடைய சாமர்த்தியத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து அடையக்கூடிய ஒரு நிலையுள்ள ராசி தான் விருச்சிக ராசி நேயர்கள். ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் இப்போ இந்த ஒரு வருட காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா சொல்கிற அளவுக்கு ஒரு மன அமைதிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி ஆட்சியில் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருச்சு. 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருச்சு. அதே நேரம் கடந்த காலம் அதாவது 6ஆம் இடத்தில் குரு பகவான் நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அந்த கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க. ஆனால் அந்த குருவே உங்களுக்கு 6ஆம் இடத்துல அஸ்தமமாக இருந்தது. இது எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா போராட்டமான ஒரு காலகட்டங்களாக ஆகிருச்சு. இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துங்க, ஆனால் வளர்ச்சி இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், சாதுர்த்தியமாக என்கிட்ட திறமை இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல. சிலர் பார்த்தோம்னா எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, வெளியூர் போயிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க, அதாவது எத்தனையோ சம்பாரிச்சிங்க, இடமாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பண்ணினாலும் ஒரு அனுபவம் தான் நமக்கு கிடைச்சதே தவிர நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல அப்படிங்கிற நிலை. குறிப்பாக சிலருக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை எல்லாமே எனக்கு பகவான் கொடுத்தது. ஆனால் இந்த 1 வருட காலகட்டத்தில் குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் அன்புக்கு கட்டுப்பட்டு நான் மனசார நம்பி வாழ்ந்தனோ அந்த இடத்துல பிரச்சனைகள் ஆகிப்போச்சுங்க. இப்போ ஏன் நல்லவங்களுக்கு கடவுள் நமக்கு சோதனை கொடுக்குறாரு, கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலை விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிங்க. ஆனால் இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய நிலை தான் உங்களுடைய ராசிக்கு அதாவது 10ஆம் அதிபதியாகிய அதாவது சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஆடி மாதத்தில். அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன நொந்து மன கஷ்டப்பட்டு நம்ம வேதனைப்பட்டோமோ அதுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் 10ஆம் அதிபதி சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். அதே மாதிரி ஒரு தூர பிரயாணங்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படுங்க. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு மனசில் இருந்த ஒரு மன பயமும் சரி, மனசில் இருந்த சில
குறைகளும் சரி கண்டிப்பாக அதை தீர்க்கிறதுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உள்ளத்தால் நீங்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் ஆச்சுங்களா, உங்களுடைய பேச்சு வேணால் நீங்கள் கடுமையாக பேசுவீங்களே தவிர அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அது கண்டிப்பாக தப்பை தட்டி கேட்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும். ஆனால் அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையில்லாத மனச்சங்கடங்கள் வரும். நம்ம உண்மையை தான் சொன்னோம், ஆனால் நமக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. சிலர் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் நல்லவங்களா நடிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளிப்படையாக வெளித்தன்மையாக நீங்கள் பேசுவீங்க, ஆனால் அதில் உங்களை குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில விஷயத்தில் பார்த்தோம்னா நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி தப்புங்கிற ஒரு பேர் ஒரு பழி உங்களுக்கு வந்திருக்குங்க. ஆனால் அந்த நிலையில் இருந்த மாறி மாற்றங்கள் அடைஞ்சு கண்டிப்பாக அந்த குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வருங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் பார்த்தா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க இந்த ஆடி மாதம் முழுசாவே. அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குதுங்க. இன்னொன்று பார்த்தோம்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால 5ஆம் பார்வையாக கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற நிலை, நம்ம பட்ட நஷ்டத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன்கள் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு நிறைவு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க. ஏன்னா 11ஆம் இடத்தில் கேது பகவான் ஏற்கனவே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாருங்க. அப்படின்னா நமக்கு வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் எப்படி இருக்குன்னா கை கெட்டுச்சுங்க, வாய் கெட்டல. சிலருக்கு பார்த்தோம்னா பணவரவு அப்படியே கட்டாயி போச்சு. நல்ல கை நிறைய சம்பாரிச்சுட்டு இருந்தேன், நல்ல செல்வாக்காக இருந்தேங்க, ரொம்ப மனசில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தேன், அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தேன், அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செஞ்சேன், அதாவது ஒரு கோயில் குளம்னா நான் போயிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா தேவைகளை சரியான முறையில் பண்ண முடிய மாட்டேங்குது, எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற முடிய மாட்டேங்குது. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்குங்கிறது அடுத்த வாரம் அடுத்த மாத கணக்கில் லேட் ஆகுது. குடும்பத்திலேயே பார்த்தோம்னா சிலர் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்குன்னா ஒரு தேவையான நேரத்தில் தகுந்த நேரத்தில் எப்போ எதை செய்யலாம்னு நினச்சாலும் அது தடுமாறித்தான் போகுதே தவிர தக்க நேரத்தில் நம்மளால் தக்க நேரத்தில் செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயமான சில நன்மையான விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக இரும்பு இயந்திரம், மோட்டார் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நஷ்டங்கள் மேலே நஷ்டங்கள் வந்திருக்கும். அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, அடுத்தது பார்த்தா வேலையாட்கள் சரியாக வராமல் போகிறது, அடுத்தவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு அவங்க ஒரு தவறு செய்து அதனால் இழப்புகளை சந்திச்சது. குறிப்பாக இடம் மாற்றங்கள் பண்ணிடலாமா, ஒரு வேலையை மாற்றி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வந்து அதையும் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு நிர்பந்தங்கள் ஏற்பட்டது உண்டுங்க. கூட்டு தொழில் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக குழப்பங்கள் வந்திருப்போம். உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க இன்னைக்கு முதலாளியாக இருப்பாங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு பெரிய அளவில் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் தான் பார்த்தோம்னா நல்லா இருந்தவங்க பார்த்தோம்னா படிப்படியாக வந்து நமக்கு வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க. முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக தெய்வத்தோட அனுகிரகங்களும் அதாவது தெய்வ வழிபாடுகள்னால் சில நன்மைகளும் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வரப்போகுதுங்க. ஒரு எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, அடுத்தது வந்து அடுத்தவங்களை கூட்டு தொழில் இணைவு ஏற்படுறது, இதெல்லாமே உங்களுடைய ராசிக்கு ஆகாதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா அதாவது வண்டி வாகனம் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமான வேகத்தை இருக்கக்கூடாது இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்குங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஆடி மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருப்பதனால முயற்சிகள் பண்ணுங்க, வளர்ச்சி இருக்கும். இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை 3ஐயுமே தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன தசா புத்தி நடக்குது, இனிமேல் எப்படி எந்த தொழில் எந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு முயற்சிகள் எடுங்க. வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மன உறுதியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.